Hi friends, welcome back to Trichy Mom channel. So last time for இந்த வீடியோல அக்கா நீங்க பார்க்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, ஹெல்த் பாத்துக்கோங்க அப்படினு சொல்றீங்க. மனசால என்னோட ஃபீலிங்ஸை என்ன பார்த்தோன்னா புரிஞ்சிக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. தொடர்ந்து வேலை இருந்துட்டே இருக்கு. ஏன்னா நம்ம கை நீட்டி காசு வாங்கிட்டோம். அப்ப அவங்களுக்கான பொருளை அந்த டைம்ல கொடுத்துடணும் இல்லைங்களா? அதுக்காக செய்யறது, ப்ராடக்ட் மேக் பண்றதுல இருந்து கொரியர் அனுப்புறதுல இருந்து கொண்டு போய் சென்ட் பண்றதுல இருந்து எல்லா வேலையும் நம்மளே பண்றதுனால கொஞ்சம் டைட்டா போயிட்டு இருக்கு. பட் எனக்கு என்னன்னா வேலை இருக்கிறப்பே நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுனால நான் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஃப்ரைடே கிளாஸ் நேற்று முடிஞ்சிருச்சு. ஆனாலும் இவங்க வந்து சாட்டர்டே மட்டும்தான் வர முடியும் அப்படின்றனால இப்போ சாட்டர்டே கிளாஸ்க்காக இன்னைக்கு இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா இப்போ எடுத்த வீடியோ தான். ஸோ சாட்டர்டே கிளாஸ்க்காக ரெடியாக எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். ஸோ நேற்று கிளாஸ் முடிச்சதே இன்னும் பாருங்கள், அந்த பாத்திரம்லாம் விளக்காமல் இருக்குது. ஏன்னா அது ஒன் டே காயணும். அதுக்கப்புறம் தான் கோல்டு ப்ராசஸ் சோப்பு செஞ்சதெல்லாம் வந்துட்டு விளக்கணும். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே கிளாஸ்க்காக ரெடியாக இருக்கேன். ஸோ 3 பேர் வரேன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்குமே வந்து ஹெர்பல் சோப் மேக்கிங் கிளாஸ் டைரெக்டாக வந்து கற்றுக்கணும் அப்படின்னா மேலே தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ரீசேல் பண்ணணும் ஹெர்பல் சோப்ஸ், ஹெர்பல் ப்ராடக்ட், அதாவது ஹெல்த் மிக்ஸு, சத்து மாவு, அதுக்கப்புறம் வந்து பாத்திங் பவுடர், ஷியாக், அந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்கி ரீசேல் பண்ணுறதுனாலும் நீங்கள் கண்டிப்பாக அப்ரோச் பண்ணுங்கள். என்னதான் இருந்தாலும் நமக்கு பிடிச்ச வேலை செய்கிறப்போ டயர்ட் ஆக மாட்டோம் இல்லையா? ஸோ நேற்று ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, கிளாஸ் முடியல, ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அது முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அப்போ தூங்கி எழுந்துச்சு, ரொம்ப ஃப்ரெஷ் ஆகிட்டேன். இப்போ மார்னிங் வந்து வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சமையல் முதற்கொண்டு எல்லாம் பண்ணி வச்சு குழந்தைங்கள்லாம் செட் பண்ணி, எனக்கு பிள்ளைங்களுக்கு லீவு வேறு. ஸோ எல்லாம் பண்ணி வச்சுட்டு இப்போ நான் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு இதுதான் சொல்லுவேன், நம்மளுக்கு வேலை கிடைக்கிறப்போ செய்யணும், வாய்ப்பு கிடைக்கிறப்போ அதை பயன்படுத்திக்கணும். சரிங்களா? ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருப்பீங்க. ஒரு பிஸ்னஸ் ஐடியா நான் கொடுக்குறேங்கிறப்போ அதை அவேல் பண்ணி நல்லா பண்ணுங்கள். பார்த்துக்கிட்டே இருக்கிறத விட முயற்சி பண்ணி தோத்தாலும் தப்பு இல்லை. அதுதான் உங்களுக்கு சொல்லுவேன். நேற்று வந்திருந்தவங்க, கிளாஸ்க்கு வந்திருந்தவங்க, நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் பாருங்கள். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு எங்கேருந்தும் சேலத்து சைட்லேருந்து வந்திருந்தாங்க. அவ்வளோ முயற்சி, இப்போ வரைக்குமே ஒரு பிஸ்னஸ் தான் பண்ணணுங்கிறதுனால அவ்வளோ பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே சக்ஸஸ் பண்ணாலும் கொஞ்சம் ஃப்ளாப்பும் இருக்குது. ஆனாலும் அவங்க விடாமுயற்சியை விடாமல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து வந்து கிளாஸ் கற்றுக்கிட்டு அவ்வளோ ஒரு மோட்டிவோடு போயிருக்காங்க. கண்டிப்பாக இதில் அவங்க சக்ஸஸ் பண்ணுவாங்கிற நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது. ஏன்னா அவங்க பண்ணுறதே நமக்கு தெரியும் இல்லைங்களா? எப்படி சேல் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம பேசிக்கிறப்போ தாட்ஸ், ஐடியாஸ்லாம் நல்லா இருந்தது. ஸோ கண்டிப்பாக நல்லா வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. கடைசி முயற்சி இதுதான்க்கா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனாலேயே நான் அவங்களுக்காக நான் ப்ரே பண்ணிகிட்ருக்கேன், அவங்க நல்லா வரணும், நல்லா பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஒரு பிஸ்னஸ் ஐடியா என்ன பண்ணுறோன்னே லைஃப்பில் தெரில அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம நிறைய பிஸ்னஸ் ஐடியா, அதுக்கப்புறம் நம்ம பிஸ்னஸை எப்படி பண்ணுறதுங்கிற ஐடியா முதல் கொண்டு கிளாஸ் முடிச்சோன்னு நம்ம தெளிவாக சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது திருச்சி சைடில் இல்லை மதுரை இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற கிளாஸ் அட்டன் பண்ணால் நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் டைரக்ட் கிளாஸ்க்கு அப்ரோச் பண்ணுங்கள். கிழமை வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை கம்பல்சரி கிளாஸ் நடக்கும். எனக்கு அந்த நாளில் வர முடியலன்னா, முஸ்லீம்ஸ் நிறைய பேர் வெள்ளிக்கிழமை வர முடியலன்றீங்க. ஸோ அவங்களுக்காக நீங்கள் சொல்லுங்கள், மற்ற கிழமையில கூட ஸ்பெஷலாக நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் டைம் சண்டே கூட எடுத்திருந்தோம். ஸோ அந்த மாதிரி வந்து நான் எடுக்கிறேன். சரிங்களா? ஸோ அப்படி தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி என்னன்னா பார்த்தீங்கன்னா அங்கே எடுத்து வச்சுக்கேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து கிளாஸ் நடந்துகிட்டே இருக்கிறப்போ திருச்சி வேர் ஹவுஸ் கிட்ட வருவாங்க. அங்கே கொண்டு போய் நம்ம போய் கொடுக்கணும். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, உள்ளுக்குள்ளே, எங்கள் வீடு கொஞ்சம் உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனால மெயின் ரோட்டுக்கு வந்துடுவாங்க, பாலக்கரைக்கிட்ட, அங்கே கொண்டு போய் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக ஒரு 3 கொரியர் எடுத்து வச்சுருக்கேன். அவங்க வந்து டோல்கேட்டு, அதுக்கப்புறம் இங்கே சத்திரம், அப்புறம் இன்னொரு இடத்துலேருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு நம்ம அதை கொடுத்துட்டு வரணும். கிளாஸ் நடந்துட்டு ஒரு 10 நிமிஷம் பிரேக் கொடுப்பேன் இல்லையா, அந்த டைமில் ஓடி போய் கொடுத்துட்டு வரணும். ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. உங்களுக்கும் அதுதான் சொல்லுவேன், நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, நம்ம ஒரு வேலை செய்யணும், நம்ம நினைக்கணும், நம்ம உற்சாகமாக இருக்கணும், பிடிச்சி செய்யணும். அப்போ டயர்டெல்லாம் தெரியாது. ஓகேவா? இப்போ எனக்கு எந்த டயர்டும் இல்லை, செம்ம ஜாலியாக இருக்குது. ஆனால் எந்த என்னென்னா, நேற்று ரொம்ப நேரம் உட்காந்துருந்ததுனால காலெல்லாம் வீங்கிருச்சுங்க உண்மையாலுமே. அவ்வளோ, ஏன்னா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும்ங்கிறப்ப யோசிச்சு பாருங்கள். என்னென்னா எனக்கு சொல்லித்தரது தெளிவாக சொல்லித்தரணும். எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, என்ன இவ்வளோ நேரம் கிளாஸ் எடுக்கிற அப்படிங்குவாங்க. ஆனால் வந்து எனக்கு என்னென்னா சொல்லித்தரது தெளிவாக சொல்லித்தரணும். எனக்கு தெரிஞ்ச எல்லா நாலேஜும் உங்கள்கிட்ட நான் கொட்டி தீத்தரணும், எதுவும் மறைச்சிக்க கூடாது, நல்லதும் கெட்டதும் 2மே நான் சொல்லித்தரணும். அப்படிங்கிறனால நிறைய நேரம் கிளாஸ் போகிறதுனால எங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் கேட்பாங்க, இவ்வளோ நேரமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் எல்லா நாலேஜும் நான் உங்களுக்கு சொல்லித்தரணும் இல்லை, நம்பி வந்திருக்கீங்க, ஒளிமுறை இருக்கக்கூடாது. இவ்வளோனா இவ்வளோதான், இவ்வளோக்கு மேலே போட்டால் என்னாகும், போடலைன்னா என்னாகும், எல்லாமே நான் சொல்லித்தரணும். அதனால் அப்படி கிளாஸ் போச்சு. ரொம்ப நேரம் உட்காந்தனால கால் பாருங்க அப்படி வீங்கியிருக்கு. பட் இன்னைக்கு நான் என்ன நினச்சிருக்கேன்னா, நின்றுக்கிட்டே சொல்லித்தரலாம் கொஞ்ச நேரம். ஏன்னா எனக்கு தியரி ஸ்ட்ராங்காக இருந்தாவே வந்து கிளாஸ் நம்ம செய்கிறப்பவும் நல்ல மனப்படமாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் வந்துட்டு நான் வந்து நீ கொஞ்சம் நின்றுட்டு அப்புறம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் மேக் பண்ணுறப்ப கூடயே தான் நிற்பேன். அதனால் பிரச்சனை இல்லை, அப்படி தான் கொண்டு போகணுன்னு இருக்கேன். ஸோ என்ன நீங்கள் ப்ளஸ் பண்ணுங்க, அக்கா நல்லா இருக்கணும் அப்படின்னு மட்டும் ஒரு நிமிஷம் நினைங்க. கண்டிப்பாக எனக்கு எந்த உடம்பு சரியில்லாமனாலும்
ஸ்ட்ராங்காக எந்திரிச்சிக்குவேன். நேற்றுலாம் ப்ரெஷரே நைட்டு பார்த்தேன்னா பார்த்துக்கோங்க, எதுவும் ப்ரெஷர் ஏறிச்சா ஒரு மாதிரி டயர்டாக ஃபீல் ஆகுது, எல்லாரும் இதே சொல்கிறாங்களே. என்னன்னா கமெண்ட்லேயே சொல்லியிருக்கீங்க, என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து சொல்லியிருக்கோம், எனக்கே ஃபீல் ஆகுது என்னடா நமக்கு முடியலையோ அப்படிங்கிற மாதிரி. இல்லை நல்லா இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உடம்பு செல்லாது, அது ஒரு ஓரமாக இருந்துட்டு தான் இருக்குது. நான் அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்னா இன்னுமே நான் ரொம்ப டவுன் ஆகிடுவேன். அதனால் கொஞ்சம் என்னை நானே தேத்திட்டு முடிஞ்ச வரைக்கும் ஓடலாம் அப்படிங்கிறதுனால இருக்கேன். அதுக்கப்புறம் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். நல்ல ஸ்டாஃப்ஸ் ஒரு 2-3 பேர் வேலைக்கு போட்டுட்டு அழகாக ப்ரெசன்டபுளாக, இன்னும் ப்ரெசன்டபுளாக உங்களுக்கு நான் கொடுப்பேன். சரிங்களா? அதனால் கவலைப்படாதீங்க. ஆல்ரைட், சூப்பராக இருக்கேன். வாங்க நீங்களும் அதே மாதிரி உற்சாகத்தோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரீசெல்லாக இருந்தால் சரி, கிளாஸ் கற்றுக்கிட்டாலும் சரி, உற்சாகமாக சந்தோஷமாக பண்ணலாம். ஓகேங்களா? இவர் இருக்கிறப்ப எங்கே அவர் காணோம், இந்த வந்து இங்கே இருக்கார் பாருங்க, நான் காட்டுறேன். இங்கே பாருங்க, இவர் இருக்கிறப்ப எந்த கவலையாவது வருமா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் பார்த்துப்பார், எதாக இருந்தாலும் அவர் பார்த்துப்பார். அவர் காலடியில் கொண்டு வந்து ஒப்படைச்சிருவேன். நம்பிக்கையில் கூடயே இருக்கிறாரு. புரியுதுங்களா? ஸோ பார்த்துக்கலாம். ஸோ கிளாஸுக்கானதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. அப்போதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். இங்கே பாருங்கள், கோஜிக் சோப்பு கேட்டிருந்தீங்க இல்லையா? இது வந்து பார்த்தீங்கன்னா 50 கிராமும் கேட்டிருந்தீங்கல்ல. ஸோ 50 கிராமும் போட்டாச்சு. 100 கிராம் இருக்குது. இது என்னென்னா கோஜிக் ஆசிட் கோகோனட் மில்க் சோப்பு. இல்லை ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு சாம்பிள் கொடுக்கலான்னு சொல்லி நான் குட்டி குட்டி பீஸும் கட் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? இது வந்து சில பீஸ், அதாவது 50க்கு கீழே இருக்கிறது வந்து நான் ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணால் சும்மாவே கொடுத்துருவேன். எனக்கு 50 கிராமாவது யூஸ் பண்ணி பார்க்கணுங்கிறவங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா? செம்ம ரிசல்ட் இருக்குது. நீங்கள் வந்து என்னோடய குக்கர் வெடித்த வீடியோலாம் பாருங்கள், ஃபேஸில் அவ்வளோ தழும்பு இருக்கும். இப்போ நான் நல்ல இயற்கையான வெளிச்சத்தில் தான் இருக்கேன், எந்த மாதிரியான மார்க்ஸும் இல்லை, தெரியுதுங்களா? ஸோ அதனால் நீங்கள் வேணும் அப்படின்னு ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா மேலே தெரியக்கூடிய நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இல்லைன்னா கமெண்ட்லேயே கொடுங்க, நான் வாட்ஸ்அப் நம்பர் வேணால் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? அப்படின்னா கால் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். காலையிலே உங்களுக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனலாக வீடியோ கொடுத்தேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். வெளிச்சம் இருக்கனால எனக்கு கண்ணு வந்து மூடுது. ஸோ சனிக்கிழமை இன்றைக்கி கிளாஸ் போகும், எப்படி போகுங்கிறது நான் உங்களுக்கு ரிவ்யூவில் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, சரி வேலை இருக்கிறப்போ செஞ்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கஷ்டப்படுறேன். பிள்ளைங்கள்லாம் தூங்க வச்சுட்டு நைட்டு ஒரு 9-10 மணிக்கு மேலே வேலையை ஸ்டார்ட் பண்ணி 2 மணி 3 மணி வரைக்கும் கூட நான் ஒர்க் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, காலெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வீங்கிடுச்சு. ஏன்னா டைரக்ட் கிளாஸ் வந்து ஃப்ரைடே மட்டும்தான் எடுக்கிறதா இருந்தோம். ஃப்ரைடே வர முடியாதவங்க திடீர்னு செவ்வாய்க்கிழமை வராங்க, புதன்கிழமை வராங்க. இல்லை நல்ல வீட்டில் நான் பாட்டுக்கு இருக்கேன், திடீர்னு கிளாஸ்க்கு வரலாமா, கிளம்பி வந்து நின்றுட்டு கால் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு தூரத்துலேருந்து வரவங்கள நம்ம வர வேண்டாம்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? அதனால் ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாம் தொடர்ந்து வர்றதுனால கொஞ்சம் இப்படியே ஒர்க் கொஞ்சம் செட்டிலாக போயிடுச்சு. அதே மாதிரி ஆர்டர்ஸ் எல்லாமே நிறைய எடுத்திருந்தோம். அந்த ஆர்டர்ஸ் எல்லாமே பேக் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பெண்டிங் ஆர்டர்ஸ் எதுவுமே இப்போ இல்லை, எல்லா ஆர்டருமே வந்துட்டு நம்ம அமிச்சாச்சு. ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு நம்மக்கிட்ட ஹெர்பல் சோப்பு வாங்கி ரீசேல் பண்ணனாலும் ஆர்டர் பண்ணலாம். இல்லை ஜஸ்ட் நான் யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சாலுமே நம்மக்கிட்ட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு பீஸ் கூட கொடுக்குறோம், நீங்கள் வாங்கி பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, ஷாம்புலையும் காம்போ ஆஃபர் போட்டிருக்கோம். 3 பாட்டில் வாங்குறப்ப உங்களுக்கு கொரியர் சார்ஜ் கிடையாது. ஜஸ்ட் 250 ருபீஸ் தான். உங்களுக்கு 3 விதமான ஷாம்பு 3 பாட்டிலே 100 ml. அதே மாதிரி 200 வாங்கினாலும் உங்களுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ பல்காக நம்மளோட ரா மெட்டீரியல்ஸ் நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். வேணும்னா நீங்கள் தாராளமாக ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம். பேஸ்லேருந்து எசென்ஷியல் ஆயில், ஃப்ராக்ரன்ஸ் ஆயில், மோல்டு, இதுக்காக தனியாக மட்டும் நான் ஒரு வீடியோ உங்களுக்காக எடுத்து நான் போட்டுடுறேன். ஏன்னா நிறைய பேர் இதற்கான்னு கேட்குறீங்க. ஒரு வீடியோ போட்டால் இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆர்டர் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன சொல்லணும்னு நினச்சேன், அதுக்கப்புறம் மகளிர் தினத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்க. நம்ம செலிப்ரேட் பண்ணுறதா, எனக்கு என்ன ஒரு சின்ன லெவலில் நம்ம திருச்சிக்குள்ளே நம்ம எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. ஆனாலும் எனக்கு திருச்சியில் உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட இப்ராஹிம் பார்க்குக்காவது வர முடியுமா அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களால் இப்ராஹிம் பார்க்குக்காவது வர முடியுமா அப்படிங்கிறத சொல்லுங்கள். அப்படி வர முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுடைய நம்பர் வந்து எனக்கு கொடுத்துருங்க. சரிங்களா? யார் யார் வரீங்களோ உங்கள் நம்பர் வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். சும்மா ஒரு சின்ன கெட் டுகெதர் மாதிரி என்னன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆஃபர்ஸ் கண்டிப்பாக இருக்கும். என்ன ஆஃபர்ஸ் கொடுக்குறதுன்னு தெரியல, பட் எனக்கே நீங்கள் ஐடியா கொடுங்க, என்ன ஆஃபர்ஸ் கொடுக்கலாம், மகளிர் தினத்துக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். எல்லோரும் செய்கிற மாதிரி ஆஃபர் கொடுக்க வேண்டாம், வேறு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள்.
ஸோ இந்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. ரெகுலராக டேரெக்டாக கிளாஸ்க்கு இப்போ நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டிங்க. அதே மாதிரி ஆன்லைன் கிளாஸும் நல்லா போயிட்டுருக்கு. ஸோ நீங்களுமே நம்மளுடைய ஹெர்பல் சோப் மேக்கிங் கிளாஸு, ஹெர்பல் கிளாஸு, ஷாம்பு மேக்கிங் கிளாஸ், இந்த 3 கிளாஸ் தான் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். ஹெர்பலில் என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஷியக்கா, பாத்திங் பவுடர், ஹேர் பேக், ஃபேஸ் பேக், ஹேர் ஆயில், ஹெல்த் மிக்ஸ், இந்த 6மே வரும். சரிங்களா? இது எல்லாமே சேர்த்து தான் உங்களுக்கு ஒரே ஹெர்பல் கிளாஸ்ன்னு இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்டு ப்ராசஸ், மெல்ட் அண்ட் போர், 24 hours கோல்டு ப்ராசஸ், இது எல்லாமே சேர்த்து தான் உங்களுக்கு வந்து ஹெர்பல் சோப் மேக்கிங் கிளாஸாக இருக்குது. ஷாம்புவில் பார்த்தீங்கன்னா எல்லா வெரைட்டி ஷாம்புமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் கற்றுக்கலாம். இதை தவிர உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருக்குது? ஸோ எனக்கு வந்து இப்படி பார்க்குறப்ப எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. என்னை நம்பி இவ்வளோ பேர் இவ்வளோ ஆர்டர்ஸ் கொடுத்துருக்கீங்க. எப்படியும் இது பார்த்தீங்கன்னா 40K மேலே இருக்கக்கூடிய ஆர்டர்ஸு. எனக்கு எப்படி சொல்கிறது, எங்கிருந்தோ நம்பி பைசா போட்டு இந்த ப்ராடக்ட் எல்லாம் வாங்கி ரீசேல் பண்ணுறவங்களும் சரி, இதை ஒரு பிஸ்னஸாக எடுத்து கிளாஸ் முடிச்சுட்டு கிளாஸ் கற்றுக்குவங்க எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். என்னோட ஆர்டர்ஸ் எல்லாமே உங்களோட ஆர்டர்ஸ் தான். ஸோ எங்கிட்ட ரா மெட்டீரியல் வாங்கினாலும் நீங்களும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, எங்கிட்ட கிளாஸ் கற்றுக்கிட்டாலும் நீங்களும் ஒரு பிஸ்னஸாக பண்ணுறீங்க, ரீசேலர்ஸ் வாங்கியும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஓன் யூஸ் வாங்குறவங்களும் கண்டிப்பாக பெனிஃபிட்டாக இருக்குன்னு சொல்லி ரெஃபர் பண்ணுறீங்க, அதே மாதிரி கிளாஸ் கற்றுக்குறீங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். நம்ம ஸோ இப்போ வந்து பே பண்ணி விட்டாங்க, ஒருத்தவங்க கிளாஸ் முடித்தாங்க, அவங்க பே பண்ணி விட்டுருக்காங்க, அதை தான் நான் பார்த்தேன். ஸோ நம்ம நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். நான் வந்து ரெஸ்ட் எடுக்கிறேன், டைம் இருக்கிறப்ப ரெஸ்ட் எடுக்கிறேன், ஒர்க் போயிட்டுருக்கப்ப நான் ஒர்க் பார்த்துக்கிறேன். ஸோ யாரும் ஃபீல் பண்ண வேணாம், முடிஞ்ச வரைக்கும் நான் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரிங்களா? ஸோ கொஞ்சம் டயர்டாக இருக்கும், அதனால தான். ஏன்னா தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்குமா, அதனால் கொஞ்சம் டயர்டாகுது. ஸோ இப்போ கூட டயர்டாக தான் இருக்கேன். ஏன்னா இன்றைக்கி 2 பேர் ஹெர்பல் கிளாஸ்க்காக வந்திருந்தாங்க. ஸோ அதை முடிச்சாச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் கொரியர்காரோட டைம் முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே நான் தான் எடுத்துகிட்டு போகணும். ஸோ கொரியரை கொண்டு போய் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? டெய்லி ஒரு வீடியோ கொடுத்துருவோம். இந்த மோட்டிவேஷனலோட நான் ஏன் போடுறேன் அப்படின்னா, என்னால் இவ்வளோ டயர்டாக இருந்தாலும் இவ்வளோ பிஸியாக இருந்தாலும் வீடியோ எடுத்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு காரணம் நீங்களும் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ நீங்களுமே கரெக்டாக இன்றைக்கி ஆர்டர் வரும், ஒரு நாள் ஆர்டர் வராது, அதை பற்றி நினைக்கக்கூடாது. நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். சப்போர்ட் பண்ணுறவங்க நமக்காக சப்போர்ட் பண்ணுறவங்க பண்ணிகிட்டே இருப்பாங்க. பொருள் வேணுங்கிறவங்க வாங்கிக்க போகிறாங்க, கிளாஸ் கற்றுக்கணுங்கிறவங்க கற்றுக்க போகிறாங்க. சரிங்களா? ஸோ கிளாஸ் கற்றுக்கிறத பற்றி நான் இன்னும் நிறைய ஐடியாஸ் வச்சுருக்கேன். உங்களுக்கு அடுத்தடுத்தது நான் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? நான் போய் கொரியரை ஃபஸ்ட்டு போட்டு வந்துடுறேன். பாய். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.